தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது? அதே சமயம் டிசம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது புயலாக மாறுமா? மாறாதா சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகி இருக்கிறது. இதில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு இலங்கை பகுதிகளில் நிலவிய திக்வா புயல் வடக்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழகம், புதுவை கடலோர பகுதிகளில் கடலூருக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு கிழக்கு வடகிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு வடகிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. அப்பொழுது புயலுக்கும் வட தமிழகம், புதுவை, காரைக்காலுக்குமான குறைஞ்சபட்ச தூரம் 70 கிலோமீட்டராக இருந்தது. இப்புயலானது அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழகம், புதுவை, கடலோர பகுதிகளுக்கு இணையாக வடதிசையில் நகர்ந்தது. அவ்வாறு நகரும் பொழுது வட தமிழகம், புதுவை கடற்கரையிலிருந்து குறைஞ்சபட்ச தூரமானது 30ஆம் தேதி 60 கிலோமீட்டராகவும், மாலையில் 30 கிலோமீட்டராகவும் இருந்தது. இதன் காரணமாக வருகிற நாட்களில், குறிப்பாக டிசம்பர் 1ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 2ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இனி வருகிற நாட்களில் இந்த மழையை பொறுத்தவரை ஓய்வெடுத்து, அதற்கு பிறகு டிசம்பர் 2வது வாரத்தில் கன முதல் மிக கனமழையானது மீண்டும் தொடர வாய்ப்புள்ளது. அதே சமயம் அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: வட தமிழகம், புதுவை கடலோர பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் 1ஆம் தேதி மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் 1ஆம் தேதி மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் 1ஆம் தேதி மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதே சமயம் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் 1ஆம் தேதி இந்த காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆழ்கடல் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில்
இப்பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு காரைக்கால் 19 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பொதுப்பணித்துறை காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் AWS தலா 17 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டம் தலா 15 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலா 14 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி ராமநாதபுரம் மாவட்டம் தங்கசிமடம் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி தஞ்சாவூர் மாவட்டம் குருகுலம் தலா 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியார்தோப்பு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் நாகப்பட்டினம் மாவட்டம் குடியங்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தலா 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் தஞ்சாவூர் மாவட்டம் விடுதி தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி புதுக்கோட்டை மாவட்டம் மீமீசல் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தலா 11 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டதானம் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராயூர் அணி புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் மதுரை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் லால்பேட்டை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நத்தியாறு தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் கடலூர் மாவட்டம் KM கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கீழ் அணைக்கட்டு கடலூர் மாவட்டம் வேப்பூர் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் கிளானியல் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் கடலூர் மாவட்டம் வானமாதேவி தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை மதுரை மாவட்டம் இடையப்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் கடம்பக்குடி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போலூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி வருகிற நாட்களில் கனமழையானது படிப்படியாக பதிவாக வாய்ப்புள்ளது. அதே சமயம் டிசம்பர் மாதத்தில் குறிப்பாக 2வது வாரத்தில் 2 காற்று சுழற்சியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராத சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.